இருங்க. கர்த்தர் இன்னுமான நிறைவின் ஆசீர்வாதங்களை கர்த்தர் தருவார். ஹல்லேலூயா. இந்த நாளிலும் நம்முடைய தேவனுடைய மெசேஜ் கேட்டோம். நம்மளுடைய பிரதர் சொன்னாங்க, இது போல தேவனுடைய ஊழியத்தை செய்கிறவர்களுக்கு ஒரு ட்ரைனிங் உண்டு. என்ன ட்ரைனிங்? நம்ம தேவனுடைய வசனங்களை பார்க்கிறோம், ஆலயத்தில் கேட்கிறோம், கர்த்தருடைய வார்த்தைகளை நம்ம அநேகரிடத்துல சாட்சியாய் கூறுகிறோம், அநேகருக்கு கடந்து போய் செபிக்கிறோம். இதை நான் எப்படி செய்ய வேண்டும் என்பதை குறித்து ஒரு சின்ன ட்ரைனிங். நம்ம அநேகருக்கு வாஞ்சி இருக்கும், நான் கர்த்தருடைய வேலையை நானும் செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆசை இருக்கும். ஆனா அவர்களுக்குள்ள என்ன இருக்காது? ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும். கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுவதற்கும் பேசுவதற்கும் ஒரு இருதயத்திலே ஒரு பயம் இருக்கும். அந்த பயம் எல்லாம் நீங்கி போகவும் நீங்க எப்படி கர்த்தருடைய வார்த்தையை நீங்க பேச வேண்டும் என்பதற்காக ஒரு சின்ன ட்ரைனிங். நீங்க கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்தணும்னா இந்த காரியங்களில் பங்கு பெறுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எல்லாருமே நீங்க பங்கு பெறணும்னு நான் ஆசைப்படுகிறேன். ஏன்னா இது கடைசி காலம். நீங்க சொல்ல வேண்டிய சத்தியத்தை நீங்கள் எப்படி சொல்ல வேண்டும், அவர்களை எப்படி கர்த்தருக்குள்ளே நடத்த வேண்டும் என்பதை நீங்கள் எல்லாருமே தெரிஞ்சு கொள்ளணும். ஏன்னா நீங்க அநேகர் தன்னோட புருஷனை கூட்டிட்டு வர முடியல கர்த்தரிடத்துல, தன்னோட பிள்ளைகளை கர்த்தரிடத்துல கூட்டிட்டு வர முடியல, தன்னோட சொந்தக்காரர்களிடத்துல தேவனை பற்றி சொல்ல முடியல. இப்படி அநேக காரியங்கள் உண்டு. அப்போ நீங்க இந்த கர்த்தருடைய காரியங்களிலே நீங்கள் பயன்பெறும்படியாக இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வரவேற்கிறோம். இந்த காரியத்தில் பேரை கொடுத்து ஜாயின் பண்ணி கர்த்தருடைய காரியங்களை, அநேக காரியங்களை தெரிந்து கொண்டு பக்குவப்பட்டு நீங்க கர்த்தருடைய வார்த்தைகளை சொல்வீர்கள் என்று சொன்னா அநேகர் உங்கள் மூலமாய் ரட்சிக்கப்படுவாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கும் 2 சகோதரர்கள் நம்முடைய ஆலயத்தில் புதிதாய் வந்திருக்கிறாங்க. சகோதரர்கள் கொஞ்சம் எழுந்து நிற்கலாம். எழுந்திருக்கிறீங்களாமா? God bless you. இந்த பிள்ளைகள் இருவருக்காய் நீங்க தொடர்ந்து செபியுங்க. தொடர்ந்து தேவனோட ஆலயத்துக்கு வரணும், இந்த வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட்டு உயர்த்தப்படணும். உங்களுக்காக நீங்கள் தொடர்ந்து செபியுங்கள். கர்த்தருடைய ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய சத்திய வேத வசனத்திற்கு நேராக நாம் கடந்து போகலாம். யாத்ராகமம் 14ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை யாராவது ஒரு இடத்தில் வாசிக்கலாம். யாத்ராகமம், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்கே தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இம்மட்டுமாய் கர்த்தர் நம்மளை அப்படிதான் நடத்திட்டு வந்து கொண்டிருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில அநேக துன்பங்கள், வேதனைகள், பிரச்சனைகள், சண்டை, சச்சரவு, இப்படி அநேக காரியங்கள் நம்மளுக்கு விரோதமாய் வந்து கொண்டே இருக்கிறது. அது அலையமாய் வந்து கொண்டே தான் இருக்கிறது. ஆனாலும் நம் தேவனாகிய கர்த்தர் நம்மளுக்கு எல்லா தீங்கிலிருந்து நம்மளை விலக்கி மீட்டு வருகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் நம்மளை ஆசீர்வதிக்க விரும்புகிறார், நம்மளை பாதுகாக்க விரும்புகிறார். நம்மளை தீமையிலிருந்து அவர் மீட்டெடுத்து அவருடைய பரிசுத்த பாதைகளிலே நடக்க வேண்டும் என்று சொல்லி நம்மளுக்காய் எல்லா காரியத்தையும் அவர் செய்கிறார். கடைசியாய் நம்மளுக்காக உயிரையும் கூட கொடுத்து, அவர் ஜீவனையும் கொடுத்து, சிலுவையிலே மரித்து அவர் ரத்தம் எல்லாம் சிந்தி நம்மளை தேவன் பரலோகத்தில் மீட்டெடுக்க வேண்டும் என்பதற்காக அவர் பட்ட பிரயாசங்கள் பயங்கரமானது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் உங்களுக்காகவும் எனக்காகவும் பட்ட துன்பங்கள் பயங்கரமானதாய் இருக்கிறது. தன் ஜீவனையே கொடுத்த தேவன் நம்முடைய இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் ஜீவனை கொடுத்து நம்மளை மீட்டெடுத்திருக்கிறாரு. இன்னைக்கு நீங்களும் நானும் உயிரோட இந்த பாவத்துல நம்ம மரிச்சு விடாதபடி உயிரோட இருக்கிறோம்னா அவருடைய ஜீவன் எனக்காய் கொடுக்கப்பட்டது. ஹல்லேலூயா. அவருடைய ரத்தம் எனக்காய் சிந்தப்பட்டிருக்கிறது. ஆகையினாலே நானெல்லாம் உயிரோட இருக்கிறேன்னு சொல்ல முடியும். இல்லைன்னா நானா என்னைக்கோ செத்து போயிருப்பேன். என் பாவங்கள் அநேகம், என்னோட பாவங்கள் அநேகம். துன்மார்க்கனும் பயங்கரமானவனாகவும் வாழ்ந்த நாட்களில என்னை சற்று நினைத்து பார்ப்பேனா, நான் மரிச்சு போயிருக்கேன். என் எலும்புகள் கூட
அது எல்லாம் மக்கி போயிட்டு இருக்கணும். ஆனாலும் அவருடைய அநாதி தீர்மானம் நம்மளை மீட்டெடுக்க வேண்டும் என்று சொல்லி அவர் நம்மளுக்காக ஜீவனை கொடுத்து நாம் மரணிக்க வேண்டிய இடத்துல என் தேவன் மரணித்து என்னை மீட்டெடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களையும் என்னையும் தேவன் மீட்டெடுத்திருக்கிறாரு. இத்தனை பெரிய அன்புள்ள தேவன் நம்முடைய தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இரண்டாவது வசனம் படிங்க. மத்தேயு 11ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை படிக்கலாம். மத்தேயு 11:28. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள். நீங்கள் எல்லாரும் என்னிடத்திலே வாருங்கள். நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். ஹல்லேலூயா. என்ன சொல்றாரு? வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவர்களே என்ன பண்ணுமா? நீங்கள் எல்லாரும் என்னிடத்திலே வாருங்கள். எத்தனை கோடி பேர் இருந்தாலும் என்கிட்ட வாங்க. நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். ஹல்லேலூயா. இது யாரால செய்ய முடியும்? இது யாரால கூடும்? இது வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின தேவன் ஒருவரால் மாத்திரமே கூடும். ஹல்லேலூயா. இவர் நம்முடைய வருத்தங்களை நீக்கி நம்மளை தேவன் ஆசீர்வதித்து சமாதானத்தை கொடுத்து இன்னைக்கு தேவன் அவருடைய பிள்ளைகளாய் மாற்றி இருக்கிறார் என்று சொன்னா எத்தனை பெரிய தேவனுடைய அன்பு நம்ம மேல இருக்குது என்பதை நீங்கள் சற்று யோசித்து பார்க்கலாம். இங்க வந்திருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் அநேக துன்பங்கள், வேதனைகள், கஷ்டங்கள், இப்படி வாழ்ந்த நாட்கள் உண்டு. இன்னைக்கு சாட்சி கூட சிஸ்டர் சொல்லிட்டு இருந்தாங்க, அநேக வீடுகளை நாங்க பார்த்துட்டு போயிட்டு இருக்கிறோம். அவர்கள் வீடு பயங்கரமான சூழ்நிலைகளை இருளடைஞ்சதான வீடுகள் எல்லாம் இன்னைக்கு பிரகாசமான வீடுகளாய் மாறி இருக்கிறது. ஹல்லேலூயா. அவருடைய வீடுகளில் ஒன்றும் இல்லாமல் இருந்தது, அந்த வீடுகளை எல்லாம் தேவன் ஆசீர்வதித்திருக்கிறார். என்னுடைய வருத்தங்கள் எல்லாவற்றையும் தேவன் நீக்கி போட்டிருக்கிறாரு. இப்படி அநேக நன்மைகளை தேவன் நம்மளுக்காக செய்து நம்மளை ஆசீர்வதித்து உயர்த்தவே அவருக்கு மிகவும் பிரியமுடையதாக இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்மளை தேவன் ஆசீர்வதித்து உயர்த்த வேண்டும் என்பதுதான் அவருக்கு ஆசை. இப்படியான ஆசையாய் தேவன் உங்களுக்கு அழைக்கிறாரு. வாங்க, உங்களோட வருத்தத்தினால கஷ்டப்பட்டிருக்கீங்களா? வாங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்கிறார். ஹல்லேலூயா. இந்த இளைப்பாறுதல் தருகிற தேவனிடத்துல நாம் எல்லாரும் வந்திருக்கிறோம். இன்னும் அநேகர் இளைப்பாறுதல் இல்லாம இருக்கிறாங்க. அவர்களும் இளைப்பாறுதல் தரணும், அவர்களும் இந்த பரலோகத்தை சுதந்தரித்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் கர்த்தர் உங்களையும் என்னையும் தெரிந்தெடுத்திருக்கிறார். நானும் என் குடும்பமும் நல்லா இருந்தா மட்டும் போதும், மற்றவர்களை பத்திலாம் எனக்கு கவலை இல்லை, யாரு நரகத்துல போனாலும் எனக்கு கவலை கிடையாது, நான் என் ஹஸ்பண்ட் என் பிள்ளைங்க கட்டடத்துல பரலோகத்துல இருந்தா போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டுமா இருக்கிறீங்கன்னா ஒரு பெரிய அலையில சொல்லுங்க. ஏன் சொல்லல? நம்ம தேவனுடைய ஆசை அது இல்லை. நம்முடைய தேவன் இந்த உலகத்தில் உள்ள ஜனங்கள் எல்லாரையும் படைத்தவர் ஒருத்தர் தான். அவங்க தான் அவங்களுடைய இஷ்டத்தின் பிரகாரமாக அவர்களுக்கு தேவன்களை வைத்துக் கொண்டிருக்கிறாங்க. அவர்கள் ஒரு சிலைகளை வடித்துக் கொண்டிருந்தான் கடவுள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறாங்க. அவர்கள் அநேக இதிகாசங்களை அவர்கள் பின்பற்றுகிற ஜனங்களாக இருக்கிறாங்க. ஆனா இந்த உலகத்தையும் வானத்தையும் பூமியையும் படைத்த தேவன், எல்லா ஜனங்களையும் உண்டாக்கினவர், அவர் சொல்லுகிறார் எல்லாருமே இடத்துல மாறுங்கள் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. எல்லாரும் என்னிடத்துல வாங்க, உங்களோட வருத்தங்களை நீக்குவேன், உங்களுக்கு சமாதானம் அருளி செய்வேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஹல்லேலூயா. அடுத்து சங்கீதம் 32ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் படிங்கம்மா. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழிகளை உனக்கு காட்டுவேன். ஹல்லேலூயா. இங்கே வசனம் சொல்லுகிறதை பாருங்க.
நான் அவருடைய கண்ணை உங்க மேல வைத்து அவருடைய போதனைகளை உங்களுக்கு கொடுத்து நீங்கள் எப்படி நடக்க வேண்டும் என்பதை தேவன் உங்களுக்கு என்ன பண்ணுவாராம்? என்ன பண்ணுவார்? உங்களுக்கு சொல்லி கொடுத்து நடத்துவார். அல்லேலூயா. உங்க வாழ்க்கை நீங்க எப்படி நடக்க வேண்டும் என்பதை தேவன் உங்களுக்கு சொல்லி கொடுத்து நடத்துவார். இம்மட்டுமாய் என் தேவன் அநேக காரியங்களை உங்களுக்கு சொல்லி கொண்டு நடத்தி கொண்டே தான் இருக்கிறார். அல்லேலூயா. நடத்துறேங்க என் தேவன் தான் என்ன நடத்துறாங்கன்றவங்க ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அநேகர் நடத்தலையா? எல்லாருமே சொல்லலாமே ஒரு அல்லேலூயா. அல்லேலூயா. என் தேவன் நம்ம அனைவரையும் நடத்துகிறவராய் இருக்கிறார், நம்மளை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார், நம்மளை உயர்த்த வல்லமுடையவராய் இருக்கிறார். இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை தேவன் தந்து இந்த உலகத்திலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்படவும் உயர்த்தப்படவும் பரிசுத்தம் அடையவும் நீங்கள் பரலோகத்தை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக தேவன் அநேக காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே செய்து கொண்டிருக்கிறார். ஆனால் நாம் தேவனுக்கு பிரியமான ஆராதனைகளை செலுத்துகிறோமா? கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, உன்னுடைய ஆராதனையை தேவன் அருவருக்கிறார் என்று சொல்லுகிறார். ஒரு இடத்துல என் தேவன் நம்முடைய ஆராதனைகளை அருவருக்கிறதான காரியங்கள் நம்மிடத்திலே உண்டா? நம்மளிடத்திலே அப்படி அருவருக்கிற காரியம் எவைகள்? எடுத்துக்கொள்வோம். ஏசாயா 58ஆம் அதிகாரம் 58:6-7 வாசிங்க. அக்கிரமத்தின் கட்டுகளை அகற்றுகிறதும் நுகத்தடியின் பெயர்களை நெகிழ்கிறதும் நெருக்கப்பட்டவர்களை விடுதலையாக்கி விடுகிறதும் சகல நுகத்தடிகளை உடைத்துப் போடுகிறதும் பசியுள்ளவனுக்கு உன் ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கிறதும் திருப்தியானவர்களை வீட்டிலே சேர்த்துக் கொள்கிறதும் வஸ்திரம் இல்லாதவர்களை கண்டால் அவனுக்கு வஸ்திரங்கள் கொடுக்கிறதும் உன் மாம்சமானவனுக்கு உன்னை ஒடுக்கிறவா இருக்கிறதும் அல்லவோ எனக்கு உகந்த உபவாசம். அல்லேலூயா. அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம எல்லாரும் உபவாச ஜெபம்ல நம்ம ஜெபிக்கிறோம். இந்த உபவாச ஜெபம் என்பது எப்படிப்பட்டதான ஒரு காரியமா இருக்க வேண்டும் என்பதை நம்ம இங்க பார்க்கிறோம். கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, அக்கிரமத்தின் கட்டுகளை அவிழ்க்கிறதும் நுகத்தடியின் பிணைகளை நெகிழ்கிறதும் நெருக்கப்பட்டு இருக்கிறவர்களை விடுதலை ஆக்கி விடுகிறதும் சகல நுகத்தடிகளை உடைத்து போடுகிறதும். எப்படிப்பட்ட உபவாசம்? என் தேவ பிள்ளைகளாய் காணப்படுகிற நாம் இந்த கிரியைகளை உடையதான மனுஷர்களாய் நாம் காணப்படுகிறவர்களாய் இருக்க வேண்டும். அக்கிரம கட்டுகளை அவிழ்க்கிற வேண்டும். அக்கிரமக்காரர்களை நீங்க செவித்து விடுதலை செய்கிறவர்களாய் இருக்க வேண்டும். நுகத்தடியின் பிணைகளை நெகிழ்கிறதுமான காரியங்களில் அவர்களுக்கு விடுதலை பெற்றுக் கொள்ள வேண்டும். நெருக்கப்பட்டு இருக்கிறவர்களை விடுதலை ஆக்கி விட வேண்டும். சகல நுகத்தடிகளை உடைத்து அவர்களை தேவனிடத்திலே கொண்டு வரணும். அடுத்ததான வசனத்தை பாருங்க. பசியுள்ளவனுக்கு உன் ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கிறதும். பசியாய் இருக்கிறவர்களுக்கு நீங்கள் ஆகாரம் கொடுக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். ஒருவர் தேவனுடைய வசனத்திலே தேவனுடைய விசுவாசத்திலே அவர்கள் குறைவுடையவர்களாய் அவர் பசி தாகம் நிறைந்தவர்களாய் இருப்பார்கள் என்று சொன்னால் நீங்க என்ன செய்ய வேண்டும்? என்ன செய்யணும்? நம்ம அவர்களுடைய அந்த வாஞ்சையான அந்த பசியை தீர்க்க வேண்டும். எப்படி தீர்ப்பீங்க? உங்களுடைய தேவனுடைய வார்த்தைகளால நீங்கள் அவர்களுக்கு போதித்து அவர்களை என்ன செய்ய வேண்டும்? அவருடைய பசி ஆறும்படியாய் செய்ய வேண்டும். அநேகர் இன்னைக்கு வேதனைகள் துன்பங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிறாங்க. அநேகர் பசியாய் இருக்கிறாங்க. என் தேவனிடத்தில் ஏதாவது பேச மாட்டாங்க.
என் தேவன் என் வாழ்க்கையில ஒரு காரியம் அற்புதம் செய்ய மாட்டாரா? என் குடும்பத்துல இந்த மகனுடைய வாழ்க்கையில ஒரு அற்புதம் செய்ய மாட்டாரா? என் மகளுடைய வாழ்க்கையில ஒரு அற்புதம் செய்ய மாட்டாரா என்று சொல்லி அநேகர் வேதனைகளிலும் துன்பத்திலும் இருக்கிறாங்க. நீங்க தேவனுடைய பிள்ளைகள், இந்த தேவனுடைய வார்த்தைகளை அவர்களுக்கு போதிக்க வேண்டுகிறவர்களா இருக்கணும். நீங்க தேவனுடைய சத்தியத்தை போதிக்கிறவர்களா இருக்கணும். எப்ப போதிக்க முடியும்? உங்க வீட்டுல பானையில சாதம் இருந்து குழம்பு இருந்து இதை எடுத்து பசியாய் இருக்கிறவர்களுக்கு போட முடியும். உங்களுடைய பானை சாப்பாட்டுடைய பாத்திரம் சாப்பாடே இல்லை, சாப்பாடே இல்லாமல் நீங்கள் ஒருவருக்கு ஆகாரம் கொடுக்க முடியுமா? நம்ம சாப்பாடே இல்லாம ஒருவரை கொண்டு வந்து அவர்கள் பசியாறுவதற்கு நீங்கள் என்ன செய்ய முடியும்? தேவர்களே, பாத்திரத்திலே தேவனுடைய ஆகாரம் இருக்க வேண்டும். அல்லேலூயா. இந்த பாத்திரம் தேவனுடைய ஆகாரமுடையதாக இருக்க வேண்டும். இன்னொரு சிலர் இடத்துல பாத்திரம் இருக்குது, ஆகாரமும் உண்டு, ஆனா அந்த ஆகாரம் நஞ்சு நிறைந்ததாக இருக்கிறது. இந்த நஞ்சான ஆகாரத்தை நீங்கள் அவர்களுக்கு கொடுப்பீர்கள் என்று சொன்னா அந்த ஆத்துமா கெட்டு போய்விடும். நீங்க எப்படிப்பட்ட ஆகாரத்தை பசியோடு இருக்கிறவர்களுக்கு நீங்கள் கொடுக்கிறவர்களாக இருக்கீங்க? எப்படிப்பட்ட ஆகாரம் உங்களுடைய பாத்திரத்திலே காணப்படுகிறது? உங்களுடைய இருதயத்திலே என் தேவனுடைய வார்த்தை பரிசுத்தத்தோடு இருக்கிறதா? என் தேவனுடைய வார்த்தை அந்த குடும்பங்களுக்கு ரட்சிப்பு கொடுக்கும்படியான தேவனுடைய ஆகாரமான வார்த்தை உங்களுடைய இருதயத்தில் இருக்கிறதா? இல்ல வஞ்சகத்தோடு இருக்கிறதா? தேவர்களே, உன்னுடைய உபவாசம் எப்படிப்பட்டதா இருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். நீ எப்படிப்பட்ட மகனாய் கர்த்தரிடத்திலே காணப்படுகிறார்? என் தேவச்சனமே, நீ கர்த்தருக்கு பிரியமான பாத்திரம், நீ தேவனுக்கு உகந்த பாத்திரம். நீ தேவன் உண்மையில வைத்திருக்கிற அன்பு அளவிட முடியாது. அவர் உயிரையே கொடுத்து உன்னையும் என்னையும் மீட்டெடுத்திருக்கிறார். இந்த உயிருள்ள தேவனுக்காய் உங்களை பரிசுத்த பாத்திரமாய் வைத்திருக்கிறீங்களா? இல்ல, இந்த பாத்திரம் பயன்பட முடியாதபடியான பாத்திரமாய் இருக்கிறதா? தேவனுக்கு பிரியமற்ற பாத்திரங்களாய் வாழ்கிறோமா? உபவாச ஜெபம் என்று சொல்லும் பொழுது அநேகர் உபவாச ஜெபத்திலே வந்து பங்கு பெறுவதே இல்லை. அநேகர் எல்லாருமே வீட்டுல அமைதலாய் அநேக ப்ரோக்ராமோட டிவி ப்ரோக்ராமோடு பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு உபவாச நாட்களில் குடும்ப ஆராதனை டிவி ப்ரோக்ராம், இன்னைக்கு ரொம்ப முக்கியமான ப்ரோக்ராம், நாக்கு பிரேயர் எல்லாம் போக வேண்டாம், முக்கியமான ப்ரோக்ராம், நாளைக்கு என்ன நடந்ததுன்றத நான் பார்த்தாகணும்ல. நண்பு பிள்ளையே, கர்த்தர் எதற்காகவா ஒரு ஜீவனை கொடுத்து மீட்டெடுத்தார்? எதற்காகவா தேவன் உனக்கு அந்த ரட்சிப்பை கொடுத்திருக்கிறாரு? நீ அநேகரை ஆசீர்வதிக்க வேண்டிய மகனப்பா, நீ அநேகரை ஆசீர்வதிக்க வேண்டிய மகள். உன்னுடைய ஆசீர்வாதத்தை மாத்திரம் நீ நினைச்சு, நான் என் மகனும் பிள்ளைகளும் மாட்டான் சாப்பிட்டு சமதெல்லாம் அப்படியே நாங்க இருந்துட்டா போதும் நினைக்கிறீங்களா? தேவன் எதுக்காகவா உங்களுக்கு இந்த ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார். உபவாச ஜெபம் எப்படி இருக்க வேண்டும்? அநேகர் இடத்துல நான் பார்க்கிறேன், ஐயா நான் உபவாசம் எடுத்திருக்கிறேன், நான் உபவாசம் எடுத்திருக்கிறேன். இந்த உபவாசம் எப்படிப்பட்டதான உபவாசமாயும் அன்பற்றதான மனுஷனாய் இருந்து கொண்டு நான் உபவாசித்து செபிப்பேன் என்று சொன்னால் என் தேவன் அதை அருவருப்பார். என் தேவன் அந்த உபவாசத்தை அருவருப்பார். என் தேவன் நீ உபவாசித்து முழங்கால் படியிட்ட உடனே பரிசுத்த ஆவியானவர் உன்னை கட்டி அணைக்கணுமா? பரிசுத்த ஆவியானவர் தேவன் உன்னை அணைக்கணும். எப்படிப்பட்ட பிள்ளையாய் நீ வாழ்கிற? நீ தேவனுக்கு உகந்த பாத்திரமாய் காணப்படுகிறாயா? கர்த்தருடைய வெளிப்படுகிறாரா? தேவனுடைய நேசிக்கிறார் இல்லையா? எவ்வளவு தப்பு பண்றோம், ஆனாலும் கர்த்தர் நம்மை அடிப்பதில்லை. ஏன் தெரியுமா? அவருடைய அன்பு பிரதானமானது, அவருடைய இரக்கம் பிரதானமானது. உன்னை மீட்டெடுத்த தேவன் அவரு. இன்னைக்கும் அநேகரை கர்த்தர் அடிக்காம வச்சிருக்கிறார்னா அந்த குழந்தை மீது அத்தனை ஆசை. குழந்தைய நம்ம பார்க்கிறோம், எத்தனை முறை சொன்னாலும் அவன் ஓடி வந்து கொண்டு தான் இருக்கிறான். ஆனா அந்த குழந்தை மேல இருக்கிற அன்பு நிமித்தம் அந்த குழந்தை என்ன பண்றது இல்ல, அடிக்கிறது. தேவன் இப்படிதான் ஒன்றையும் மேலையும் பார்த்து கொண்டிருக்கிறார். எப்படிப்பட்ட பாத்திரமா இருக்கிறோம்? இந்த உணவு தேவனுக்கான உணவு உள்ள இருக்குதா? நஞ்சு கலந்த உணவா இருக்கிறதா? நீ எதை கொடுக்க போகிற?
அநேக உணவு கொடுக்குறீங்க, தேவனுடைய உணவையும் கொடுக்குறீங்க. ஆனா அந்த தேவனுடைய உணவு பரிசுத்தம் இல்லாமல் இருக்கிறது. பரிசுத்தம் இல்லாமல் இருக்கிறது. உபவாச ஜெபம் எப்படிப்பட்டதா இருக்க வேண்டும்? கேள்வி படிக்குமா? நீங்கள் அநேகருக்கு இடரல் உடையவர்களாக இருக்கிறீங்க. உங்களுடைய வாழ்க்கை பரிசுத்தம் இல்ல. நீங்க அநேகர் நடந்து போறாங்க, எங்க குறி கேட்கிறவங்க, குறி சொல்ற இடத்துக்கு போறாங்க, குறி கேட்கறதுக்காய் போகிறவர்களாக இருக்கிறாங்க. என் அன்பு பிள்ளையே, குறி சொல்லுகிற இடத்திலும் சூனியக்காரன் இடத்திலும் நம்முடைய காலடி கடந்து போக கூடாது. நீங்க தேவனை காண வந்த பாத்திரம். என் தேவன் வாசம் பண்ணுகிற பரிசுத்த சரீரமாய் நம்முடைய சரீரங்கள் காணப்பட வேண்டும். அப்படி நீங்க உபவாசிப்பீங்கன்னா தேவன் உங்களோட வாசம் பண்ணுவார். ஹல்லேலூயா. அந்த உபவாச ஜெபம் செய்ய முடியதா இருக்கும். அந்த உபவாசம் தேவனுக்கு மகிமையாக இருக்கும். அதுல தேவன் பிரியப்படுவார். நான் இந்த காரியம் எல்லாம் செய்ய மாட்டேன், நான் வாழ்வது போலயே நான் வாழ்ந்து கொண்டிருப்பேன், 40 வருஷம் ஆனாலும் சரி, எத்தனை வருஷமானாலும் சரி, என் வாழ்க்கை தரம் மாறாது என்று சொல்லி என் தேவனுடைய வார்த்தைகளை நீங்கள் அசட்டை செய்வீர்கள் என்று சொன்னார். தேவனுடைய வருகை சமீபமும், அவர் சீக்கிரமா வர போறாரு. நீங்க கைவிடப்படுவீங்க. அன்னைக்கு கர்த்தர் சொல்வாரு, அப்பா என் ஊழியக்காரனை கொண்டு எத்தனை முறை உன்னை எச்சரித்தேன், எத்தனை முறை உன்னை எச்சரித்தேன், நீ கேட்கலையே. தேவன் கடவுள் போயிடுவாரு. அன்னைக்கு நீங்க அழுது குழம்பி உருண்டு புரண்டு அழுதாலும் மீட்பு வராதுப்பா. தேவஜனமே, உங்களை கட்டடத்துல தாழ்த்தி உப்பு கொடுங்க. அநேகர் நினைக்கலாம், ஊழியக்காரன் சும்மா ஏதாவது குற்றப்படுத்தி கொண்டே இருக்கிறான். தேவனோட குற்றப்படுத்துறது கர்த்தரோட வசனம் சொல்றப்பா. உன்னை குற்றப்படுத்துவது தேவனுக்கு பிரியமில்ல. உன்னை தேவன் ஆசீர்வதிக்கவே பிரியப்படுகிறார். என் தேவனுடைய உயர்த்தவே பிரியப்படுகிறாரு. நம்ம தேவனிடத்திலே மாறுதல் அடையணும். நான் கர்த்தரிடத்திலே அநேக காரியங்களை, உலகத்தின் காரியங்களை விட்டு கர்த்தரிடத்திலே நெருங்குகிறவனாய் நான் காணப்பட வேண்டும். நாம் தேவன் தந்திருக்கிற நீதியின் வஸ்திரம் கந்தையாய் மாறிவிடக் கூடாது. என் தேவன் தந்திருக்கிற நீதியின் வஸ்திரம் பரிசுத்தம் நிறைந்ததாய் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தூங்குறவங்க ஒரு பெரிய அல்லேலூயா சொல்லலாமே. ஆமென், ஹல்லேலூயா. விழித்திருந்து கர்த்தருடைய சத்தத்தை கேளுங்கள். யாருக்கு தூங்குறதும் இல்லை, கர்த்தர் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். இது தேவனுடைய சத்தம், இது தேவனுடைய சத்தம். கர்த்தருடைய சத்தத்தை நீங்கள் ஜாக்கிரதையாக கேட்பீர்கள் என்று சொன்னா என் தேவனுடைய வார்த்தை உங்களுடைய இருதயத்திற்குள்ளே போகும், உங்களுடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்கும். என் தேவ ஜனமே, நீங்க கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்டு கீழ்ப்படியுங்க. அதை கேட்டு வாங்கி விட்டு விடாதீங்க. அதன்படியாய் நடக்க உங்களை தேவனிடத்தில் ஒப்பு கொடுங்க. என் தேவன் தந்திருக்கிற இந்த ரட்சிப்பின் வஸ்திரம், இந்த நீதியின் வஸ்திரம் எந்த நாளிலும் கரைப்படாமலும் கந்தனாகாமலும் அது உங்களுடைய நிர்வாணத்தை காமிக்க கூடாதபடி அதை நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்க. இது தேவன் தந்த நீதியின் வஸ்திரம். ஹல்லேலூயா. இது தேவன் தந்த நீதியின் வஸ்திரம். இது தேவன் தந்திருக்கிற நீதியின் வஸ்திரம். தேவர்களே, இந்த வஸ்திரத்தை கரைப்படாமல் பார்த்துக் கொள்ளுங்க. கீழே படியுமா? உன் மாம்சமானவனுக்கு, உன் மாம்சமானவனுக்கு உன்னை ஒழிக்காமல் இருக்கிறது, உன்னை ஒழிக்காமல் இருக்கிறதும் அல்லவோ எனக்கு உகந்த ஒரு உபவாசம். இப்படிப்பட்ட உபவாசம் தான் நான் உன்னிடத்துல எதிர்பார்க்கிறேன். நீ நீதி உள்ளவனாய் இருந்து, நீ பரிசுத்தம் உள்ளவனாய் இருந்து, நீ அநேகருக்கு நன்மை செய்கிறவனாய் இருந்து, என் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியான பாத்திரமாய் காணப்படுவதுதான். இப்படி இருந்து நீ உபவாசிச்சனா மட்டும்தான் அது தேவனுக்கு உகந்த உபவாசம். அததான் தேவன் அங்கீகரிப்பாரு. அந்த உபவாசத்திலே என் தேவன் சந்தோஷப்படுவார். தேவஜனமே, நீங்க கர்த்தருக்கான பாத்திரம் என்பதை மறந்து விடாதீங்க. கர்த்தர் உங்களை ஜீவனை கொடுத்து மீட்டெடுத்திருக்கிறாரு. சும்மா இல்லப்பா. இந்த ரட்சிப்பு விலையேற பெற்றதான ரட்சிப்பு. இந்த ரட்சிப்புக்கு எத்தனை கோடி கொடுத்தாலும் இந்த ரட்சிப்பை நீங்க வாங்க முடியாது. அப்படிப்பட்ட உகந்த ரட்சிப்பு என் தேவன் தந்திருக்கிறதான இந்த ரட்சிப்பு. நீங்க கர்த்தருக்காய் உங்களை தாழ்த்தி அர்ப்பணியுங்க. கர்த்தர் உங்களை பரிசுத்தப்படுத்த விரும்புகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த உபவாசம் தேவனுக்கு உகந்த உபவாசமாய் இருக்கப்பட வேண்டும். அடுத்து ஏசாயா 58 அதிகாரம்
13, 14 வசனத்தை அவர்கள் வாசிக்கலாம். என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளிலே உனக்கு இரட்சப்பானது செய்யாதபடி, என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளிலே உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடி உன் காலை விளக்கி உன் வழிகளின்படி நடவாமலும் உனக்கு இஷ்டமானதை மற்றவருடைய வசனம் சொல்லுகிறது பாருங்க. இது ஞாயிற்றுக்கிழமை என்பது தேவனுடைய ஓய்வு நாள். குழந்தைய ஓடி விளையாட விடாதீங்க, பிடிச்சு வைங்க. ஒவ்வொரு வாரமும் சொல்ல மாட்டோம், பிடிச்சு உட்கார வைங்க. கர்த்தருடைய ஆராதனை நடக்குது, தேவனுடைய சத்திய வசனத்தை கேட்குறீங்க, ஒழுங்கி இருக்க கூடாது. என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளிலே உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடி உன் காலை விளக்கி உன் வழிகளின்படி நடவாமல் உனக்கு இஷ்டமானதை செய்யாமலும் உன் சொந்த பேச்சை பேசாமலும் இருந்து ஓய்வு நாளை மனமகிழ்ச்சியின் நாள் என்றும், இது கர்த்தருடைய பரிசுத்த நாள், மகிமையுள்ள நாள் என்றும் சொல்லி அதை மகிமையாக எண்ணுவாயானால். என்ன சொல்றாரு? என் தேவனுடைய நாள் இது பரிசுத்த ஓய்வு நாள். இதை நீங்கள் எப்படி தேவனுக்கு அன்று கொடுக்க வேண்டும்? அந்த நாளை தேவனுக்கென்று நீங்கள் பரிசுத்தமாய் தேவனுக்கு கொடுக்கணும். எப்படி சொல்றாரு? ஓய்வு நாளிலே உனக்கு இஷ்டமானது என்ன பண்ணாத, செய்யாதன்றாரு. ஓய்வு நாள்ல தான் முக்கியமான என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் அவங்களோட வீட்டு ப்ரோக்ராம் நான் வர முடியாதுன்னு சொல்ல முடியாது. கடந்த வாரத்துல எங்களுடைய ஒரு சொந்தக்காரர்கள் தேவனுடைய நாள் அன்னைக்கு அவர்கள் ஒரு முக்கியமான ப்ரோக்ராம் வச்சிருந்தாங்க. அவங்க ஃபோன் பண்ணி சொன்னாங்க, நீங்க கண்டிப்பா வரணும். நான் சொல்லிட்டேன், பிரதர் ஐ அம் சாரி, நான் கண்டிப்பா நான் வரவே முடியும். காரணம் அது தேவனுடைய நாள். அல்லேலூயா, அது தேவனுடைய நாள். இந்த தேவனுடைய நாளை தேவனுக்காய் செலுத்துங்க. என் தேவனுடைய நாளை பரிசுத்த அலங்காரத்தோடு தேவனை தொழுது கொள்ளுங்க. இன்னைக்கும் தேவனுடைய ஆலயத்துல அநேகர் வரவில்லை. தேவனுடைய நாளில் உங்க இஷ்ட பிரகாரம் கர்த்தரை தொழுது கொள்ள வேண்டாம். அவர் இஷ்டப்படுகிற பிரகாரம் நீங்க தேவனை தேடணும். அல்லேலூயா. கர்த்தருடைய ஆலயத்திலே முன்னோடியாய் வந்து முழங்கால் படிட்டு உங்களுடைய குறைகளை எல்லாம் தேவனுடைய பாதத்திலே கொட்டுங்க. அது தேவன் கேட்பாரு. உங்களுடைய வாழ்க்கையிலே ஜெயம் உண்டாகும். அதை தேவன் கேட்பாரு. உங்களுடைய வாழ்க்கையிலே தேவனுடைய ஆசீர்வாதத்தை பார்ப்பீர்கள். இது நிச்சயம். இது 1000 மடங்கு உண்மையுள்ள வார்த்தை. நீங்க தேவனுடைய ஆலயத்துல சாதாரணமாக 10 மணிக்கு 9:30 மணிக்கு ஒருத்தர் 8:30 மணிக்கு ஒருத்தர் ஆமென் போடுற பொழுது இப்படி வருகிறீங்கன்னா இது தேவனுக்கு கொடுக்கிற மரியாதை இல்லப்பா. இந்த 4ஆம் அதிகாரத்துல நீங்க படிச்சீங்க, சங்கீதம் 4 படிங்களா? அந்த வசனத்தை திரும்ப படிங்க. 2ஆம் வசனம், சங்கீதம் 4:2. மனுபுத்திரனே, இதுவரைக்கும் என் மகிமையை அவமானப்படுத்தி வீணானதை விரும்பி பொய்யை நாடுவீர்கள். எவ்வளவு நாள் இப்படி வாழ போகிறீங்க? எவ்வளவு நாள் நீங்க இப்படியா வாழ போகிறீங்க? கர்த்தர் சொல்லுகிறாரு, நீங்க தேவனை அவமானப்படுத்துகிறீர்கள் என்று சொல்லுகிறார். யாரை அவமானப்படுத்தணும்? கர்த்தரை அவமானப்படுத்துகிறீர்கள். தேவனை அவமானப்படுத்த கூடாது. தேவன் உங்களை ரட்சித்து மீட்டு எடுத்திருக்கிறாரு. ஒரு குழந்தை, இப்ப சோவினி எடுத்துக்கலாமே, அவன் சின்ன குழந்தை, அவன் அப்பா மேல என்ன பண்ணுவான்? மேலே ஏறி உட்காருவான். மேலே ஏறி உட்காந்து கால் மேலே மூஞ்சில கூட வைப்பான். அவனுக்கு என்ன தெரியாது? ஒண்ணுமே தெரியாது. ஆனா அதே குழந்தை இப்ப ஜோன்ஸ் இருக்கிறான், பெரியவனா வளர்ந்துட்டான். இல்ல ஜோயில் இருக்கிறான், பெரியவனா வளர்ந்துட்டான். இவங்க போய் அப்பா மேல படுக்க முடியுமா? அப்பா மூஞ்சில காலை எடுத்து வைப்பானா? ஏன் வைக்க மாட்டான்? ஞானம் வந்து விட்டது. அவனுக்கு தேவன் ஞானத்தை கொடுத்துட்டாரு. எதை செய்யணும்? இது கனவீனம். இப்படி செய்வது இது கனவீனம். என் தகப்பனை அவமானப்படுத்துவது என்பது
வளர்ந்த பிறகு குழந்தைக்கு தெரியும். அப்போ நம்மலாம் தேவனோட ஆலயத்துக்கு வருவது இஷ்டப்பிரகாரம் வரோம்னா நம்ம யாரா இருக்கிறோம்? தேவனை அசட்டை பண்ணுகிறவர்களா இருக்கிறோமா? அவமானப்படுத்துகிறவர்களா இருக்கிறோமா? இல்ல குழந்தையாக இருக்கிறோமா? ஒரு குழந்தை பிறந்து வளர்ந்துச்சுன்னா அந்த குழந்தைகிட்ட வாழ்க்கையில என்ன பண்ணும்? வாழ்க்கையில அந்த குழந்தை வளர வளர வருஷம் வருஷம் முன்னேற்றம் இருக்கும். வருஷம் வருஷம் முன்னேற்றம் இல்ல, இன்னைக்கு அந்த குழந்தையாவே இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் என்ன? என்ன பேரு? யாரும் நிறைய சொல்றாங்க, பிள்ளையே நீங்க குழந்தையாக இல்ல, நீங்க தேவன் உங்களை வளர்த்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ ஒரு சத்தம் கேட்டேன், அது வேற மாதிரி ஒரு சத்தம். அதுன்னா அவளுக்கு உணர்வு இல்லை என்பது அர்த்தம், அவளுக்கு ஞானம் இல்லை என்பது அர்த்தம். என்ன நடந்தாலும் சரி அது அப்படியே தான் நடக்கும். அவனுக்கு சுய மூச்சு மட்டும்தான் இருக்கும், அவனுக்கு என்ன இருக்காது? ஒண்ணுமே இருக்காது. எப்ப சாப்பிடுறியப்பா? சாப்பிடவும் மாட்டான், ஒண்ணும் செய்ய மாட்டான், அப்படியே உட்கார்ந்து இருப்பான். அவனுக்கு ஒண்ணுமே இருக்காது. நீங்க அப்படிப்பட்ட ஜனமா இருக்கிறீங்களா? இல்ல இன்னும் சிறு குழந்தையை போல வாழ்ந்து கொண்டிருக்கீங்களா? நீங்க ரட்சிக்கப்பட்டு இத்தனை வருஷங்கள் ஆயிடுச்சு, இன்னைக்கும் நீங்க தேவன ஆலயத்துல வருவதில் காலம் தாமதமாக தேவனை அவமதிக்கிற மாதிரியான மனுஷர்களாய் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்களா? அப்படி நீங்க வாழ்வீங்கன்னா உங்களோட வாழ்க்கையில தேவன் அற்புதம் செய்வதற்கு கூடாததா இருக்கும். கீழையும் படிங்க, கீழே அடுத்த வசனம் படிங்க. அப்பொழுது கர்த்தரில் மனமகிழ்ச்சியாய் இருப்பாய், மனமகிழ்ச்சியாய் இருப்பாய். பூமியின் உயர்ந்த இடங்களில் தேவனுக்கு நீங்க எல்லா கனமும் மகிமையும் மரியாதையும் செலுத்துவீர்கள் என்று சொன்னா கர்த்தருடைய வசனம் சொல்லி வருது. படிங்க. பூமியின் உயர்ந்த இடங்களில் அப்பொழுது கர்த்தரில் மனமகிழ்ச்சியாய் இருப்பாய். பூமியின் உயர்ந்த இடங்களில், பூமியில் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இருக்கும்படி பண்ணி உன் தகப்பனாகிய யாக்கோபுடைய சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன். கர்த்தர் வாய் இதை சொல்லிற்று. கர்த்தர் வாய் இதை சொல்லிற்று. ஹல்லேலூயா. ஒரு பெரிய ஹல்லேலூயா சொல்லலாமா? இன்னும் பெரிய ஹல்லேலூயா, இன்னும் பெருசு. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு ஆசை என்ன தெரியுமா? எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டு எல்லாம் உலகத்தையே ஆளுமை செய்கிற மனுஷர்களாய் நீங்கள் அனைவரும் காணப்பட வேண்டும் என்பதுதான் தேவனுக்கு பிரியம். இன்னைக்கு நீங்க இப்படியே ஒரே நிலைமையிலே வாழ்ந்து கொண்டு அநேக பிரச்சனை உடையவர்களாய், விடுதலையற்றவர்களாய், நாம் குந்தி நடக்கிறவர்களாய் நீங்கள் காணப்படக்கூடாதுதான் தேவனுடைய ஆசை. நீங்க அப்படி இருக்க கூடாதுதான் தேவனுடைய ஆசை. தேவன் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்தணும்னு நினைக்கிறாரு. உலகத்திலே உயர்ந்த ஸ்தானத்தை தேவன் உங்களுக்கு தருவேன் என்று சொல்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உயர்ந்த ஸ்தானம் தேவனிடத்திலிருந்து உனக்கு காத்து கொண்டிருக்கிறது. இட்ஸ் வெயிட்டிங் ஃபார் யூ. அது வெயிட் பண்ணது உங்களுக்காக. எப்ப கிடைக்கும்? நீங்கள் தேவனுக்கு உகந்த பாத்திரமாய் மாறும் பொழுது, நீங்கள் தேவனை கனப்படுத்தும் பொழுது, நீங்க தேவனுக்கான பிள்ளையாய் காணப்படும் பொழுது, நீங்க ஆராதிக்கிறத என் தேவனும் வந்து உங்களோடு ஆராதிக்கும் பொழுது, தேவன் அப்பொழுது உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்படிப்பட்ட ஆராதனை நம்ம செய்வோம்? நம் தேவனுடைய ஆலயத்துக்கு வந்து தேவனை அவமானப்படுத்துறதுக்காக தேவனுடைய ஆலயத்துக்கு வருகிறவர்களா இருக்கிறோமா? இல்ல உபவாசிக்கிறதுல தேவனுக்கு பிரியமற்ற காரியத்தை உடைய மனுஷர்களாய் காணப்பட்டு உபவாசித்து செபிக்கிறவர்களாய் இருக்கிறோமா? நீங்க தேவனுக்கு உகந்த பாத்திரமாய் இருக்க வேண்டும் என்பதுதான் அவருக்கு தெரியும். அதனாலதான் இவ்வளவு நேரமாய் தேவன் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறாரு. இந்த சத்தத்தை நீங்க கேட்டீங்கன்னா அதன்படி வாழ்வதற்கு உங்களை கர்த்தரிடத்துல அர்ப்பணிங்க. ஹல்லேலூயா. உங்களை தேவனிடத்துல அர்ப்பணிங்க. ஏசப்பா, எத்தனை வருஷமாய் நான் கிறிஸ்தவனாகி என் வாழ்க்கையில ஒரு முன்னேற்றமும் இல்லை. அதுக்கு காரணம் நான் தேவனை சரியாய் நான் புரிந்து கொள்ளலப்பா. ஆண்டவரே, இன்னைக்கு நம்மளோட வார்த்தைக்கு நான் கீழ்ப்படியே என்னை ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லுகிறவர்கள், அப்படியே நீங்க உங்களுடைய இருதயத்தின் மேல கை வைங்க. உங்களுடைய இருதயத்துல இருந்து கட்டடத்துல உங்களை ஒப்பு கொடுங்க. அப்பா, இன்னைக்கு நான் உனக்கு இன்று வாழ ஒப்பு கொடுக்கிறேன். நீங்க இன்னைக்கு என்ன மாற்றுங்க ஆண்டவரே. என் தேவன் நீர் என்ன உமக்கு பிரியமான பாத்திரமா என்னை மாற்றுங்கப்பா.
எனக்கு தேவன் தந்திருக்கிற இந்த நீதியின் வஸ்திரம் கந்தகம் போல இருக்கிறதுன்னு சொல்லி நான் பார்க்கிறேன். இனிமேல் ஆண்டவரே, அப்படிப்பட்ட ஒரு கந்தலான வஸ்திரமாய் என்னுடைய நீதியின் வஸ்திரம் காணப்படக்கூடாது, என் ரட்சிப்பின் வஸ்திரம் எப்படி காணப்படக்கூடாது ஆண்டவரே, என்னை நீங்கள் பரிசுத்தப்படுத்துங்கப்பா, என் தேவனே எங்களை பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே என்று சொல்றீங்களா? உடைய இதயத்துல கை வைத்து ஒரு நிமிடம் எல்லாருமே உடைய இதயத்துல கை வச்சுக்கோங்க. யாரும் கை வைக்காதவர்கள் இருக்க வேண்டாம். இந்த தேவன் இந்த நாளிலே இந்த மகிமையான கிரியை உடைய இதயத்திலே கர்த்தர் கிரியை செய்ய போகிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் இத்தனை வருஷ காலமாய் அநேக இடத்துல நான் தேவனை அவமானப்படுத்தி கொண்டு வாழ்ந்து கொண்டிருந்தேன், அதை அறியாமல் புரியாமல் வாழ்ந்து கொண்டிருந்தேன். இன்னைக்கு தேவன் இந்த இருதயத்தை மாற்ற, என் தேவனுடைய ரட்சிப்பை நான் உணர்ந்து தேவனுக்கான கனத்தை நான் சரியாய் செலுத்தி நான் கர்த்தரை மகிமைப்படுத்தும்படியான பாத்திரமாய் என் தேவன் தாமே உங்கள் அனைவரையும் மாற்றுவாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் இன்னைக்கு உங்களை மாற்றுகிறார். வர நாட்களில் நீங்கள் எல்லாம் மிகுந்த கனியை கொடுக்க போகிறீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் இன்னுமான உங்களுக்கு ஆசீர்வாதங்களை தர வல்லவராக இருக்கிறார். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நீ சும்மா இரு, நான் உனக்காக யுத்தம் செய்வேன். ஹல்லேலூயா. யாருக்கு அவர் யுத்தம் செய்ய முடியும்? யாருக்கு அவர் யுத்தம் செய்வார்? தேவனுடைய பிள்ளையாய் நீ இருப்பாய் என்று சொன்னார். நீ கர்த்தருக்கான உகந்த பாத்திரமாய் காணப்படுவாய் என்று சொன்னார். கர்த்தர் உனக்காக யுத்தம் செய்வார். ஏன் தேவன் எனக்கு யுத்தம் செய்ய மாட்டேன்றார்? ஏன் வாழ்க்கையில விடுதலை இல்ல? காரணம் ஒண்ணே ஒன்றுதான்ப்பா. நீங்க தேவனிடத்துல பேசுற வார்த்தைகளை மீண்டும் போய் கேளுங்க. இந்த வார்த்தை உனக்கு புரியல அப்படின்னு சொன்னா, இந்த வார்த்தை உனக்கு காதுல ஏறலன்னு சொன்னா, மீண்டும் மீண்டும் இந்த தேவனுடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டே இருங்க. கர்த்தர் உங்களை பரிசுத்தப்படுத்த அவரால் கூடும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப நான் தேவனுக்கு உகந்த பாத்திரமா இருப்பேனா? என் தேவன் விரும்புகிற ஆராதனை செலுத்துவேனா? என் தேவனுக்கு விரும்புகிற உபவாசத்தை நான் செய்வேன் என்று சொன்னா, நான் என்ன செய்ய தேவையில்லை, நான் சும்மா இருந்தா போதும், எனக்காக என் தேவன் யுத்தம் செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மீண்டுமான செய்திகளை அடுத்த வாரத்துல நம்ம தொடர்ந்து நம்ம தேவனுடைய வார்த்தைகளை தியானிக்கலாம். நேரம் கடந்து போனதுனால நம்முடைய கண்களும் மூடி கட்டடத்தில் நம்ம விட்டு கொடுக்கலாம். ஆண்டவரே, தெளிவாய் கர்த்தர் எங்களோடு இவ்வளவு நேரமாய் பேசுறீங்கப்பா. உங்களோட சத்தத்தை நாங்க கேட்டோம்ப்பா. நீங்க எங்களோடு எத்தனை அன்பு வச்சு இப்படியான வார்த்தைகளை என் தேவன் எங்களோடு பேசுகிறீங்க. ஏசப்பா, எங்களோட ஜெபங்கள் எல்லாம் கேட்கப்படணும். எங்களோட வாழ்க்கையில ஒரு மாற்றங்கள் உண்டாகணும் ஆண்டவரே. இன்னைக்கு எங்களோட வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணுங்கப்பா. இன்னைக்கு எங்களோட வாழ்க்கையில ஒரு அதிசயத்தை காணட்டும் ஆண்டவரே. எங்களுடைய இருதயத்திலே ஒரு மாற்றம் உண்டாகணும். எங்களுடைய செயல்களிலே மாற்றம் உண்டாகணும். எங்களுடைய பார்வையிலே மாற்றம் உண்டாகணும் அப்பா. எங்களுடைய சிந்தைகளிலே மாற்றம் உண்டாகணும். இந்த நாளிலிருந்து நாங்கள் தேவனுக்கு வந்த பாத்திரங்களாய் காணப்படுவதற்கு எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே, நீர் எங்களை ஆட்கொள்ளுங்க, நீர் எங்களை நடத்துங்க. உடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற பாத்திரங்களாய் இங்க வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் தேவனை ஆசீர்வதிக்க வேண்டும் சொல்லுகிறேன். இங்க வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் தேவனை ஆசீர்வதிக்கணும் ஆண்டவரே. உங்கள் பரிசுத்த பாத்திரமாய் காணப்படும். இந்த வார்த்தை சொல்லுவது போல, நீ சும்மா இரு, நான் உனக்காக யுத்தம் செய்வேன் என்று சொன்ன தேவன், எங்களுக்கு விரோதமாய் போராடுகிற சத்துருவின் கைகளிலிருந்து என் தேவன் யுத்தம் செய்து எங்களை விடுவித்து நீர் ஆசீர்வதித்து நடத்தும்படியாய் உங்களுடைய அன்பின் கரத்திலே காண்பி ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் எங்களை பொறுப்படுத்திக் கொள்ளும். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த நாளிலும் தேவனுடைய திருவிருந்துக்கு ஆயத்தமாய் இருக்கிறவர்கள் இயேசு கிறிஸ்துவுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் அன்பும் சமாதானமும் கேட்கப்பட்டதான தேவனுடைய வார்த்தையின்படியாக கர்த்தர் தாமே நம்மளை பரிசுத்தப்படுத்தி அவருடைய நீதியின் வஸ்திரத்தை தரித்து தேவனுடைய கிரிகளிலே நம்மளை காணப்படும்படியாக நம்ம ஆராதிக்கிற எல்லா ஆராதனைகளையும் தேவன் விரும்பத்தக்கதான ஆராதனையாய் கர்த்தர் தாமே நம்மளை பரிசுத்தப்படுத்தி அவருடைய நீதியின்படியாய் நடத்துவானாக. ஆமென், ஆமென்.